தண்ணி ஊத்தி சட்னி மாதிரி அரைச்சு வச்சிருக்காங்க பாத்துருக்கோம். குழம்புல எப்படி தண்ணி ஊத்தும்ல அத எப்படி கவுத்து போட்டு அரைச்சு வச்சிருக்காங்க. எல்லாம் தட்ட நேரம் வச்சிருப்பாங்க. செஃப் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொன்னிறமா வறுத்துக்கிட்டு. ஹே गाइस, வெல்கம் டு आवर சேனல். vlogல என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இப்போ வந்து மட்டன் குழம்பு தான் ஸ்பெஷல். மட்டன் குழம்பு வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு. மசாலா டிஃப்ரெண்டா பண்ணி இன்னைக்கு குழம்பு வைக்க போறோம். இன்னைக்கு அதுதான் ஸ்பெஷல். இன்னைக்கு vlogல அம்மாவும் என்னோட தங்கச்சியும் பண்ண போறாங்க. என்னோட சிஸ்டர் சமைக்க போறா, அம்மாவும் ஹெல்ப் பண்ண போறாங்க. இந்த மசாலாக்குள்ள என்னெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, குழம்பு வைக்கணும்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னடா அம்மா செய்ய போறேன்? இன்னைக்கு மட்டன் குழம்பு டிஃப்ரெண்டா வைக்க போறேன்னு. இன்னைக்கு வந்து அரைச்சி வச்சு மட்டன் குழம்பு வைக்க போறோம். அரைச்ச மசாலாவா? என்னென்ன போட போற? இதோ எடுத்து வச்சிருக்கேன். இதுல என்னடி போடுற? சோம்பு நிறைய போட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. ட்ரை ரோஸ்டா? ஆமா, ட்ரை ரோஸ்ட். அடுத்தது சின்ன ஜீரகம் ஒரு ஆஃப் ஸ்பூன். ஓகே, வாசனையா இருக்குடி. சோம்புல நம்ம வறுத்த கறிக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி இது ஒரு வாசனை வருது. சின்ன ஏலக்காய், ஒரு சின்ன சைஸ் பட்டை. ஓகே, 1 இல்லைன்னா 2 லவங்கம். நான் ஒன்று இதில் போட்டுருக்கேன். எண்ணெயில் கொஞ்சம் போடுவேன் குழம்பு வைக்கிறப்ப. காஞ்ச மிளகாய். ஓகே, ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 2 நீட்டு காஞ்ச மிளகாவும் ஒரு குண்டு காஞ்ச மிளகாவும். ஓகே, அதை போட்டுக்கலாம். இதுவே எவ்வளோ காரம் வரும் தெரியல. காரம் இருக்கும். வேணும்னா நம்ம மிளகாய் தூளும் குழம்பு வைக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். காரம் அதிகமாகிட போகுதுன்னு சொல்கிறேன், பத்தாதுன்னு சொல்லுறேன். அப்புறம் வந்து மல்லி. ஓகே, ஒரு கைப்பிடி ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு போட்டுருக்கேன். சூப்பராக இருக்குது, வாசனை வந்து. மிளகு முழுசாக வச்சுருந்தீங்கன்னா இதில் போட்டுக்கலாம். நாங்கள் அரைச்சி தான் வச்சுருக்கோம், முழு மிளகு இல்லை. அதனால் வந்து குழம்புலேயே மிளகு தூள் போட்டுக்கலாம். மிளகு தூள் அப்படின்னா மிளகாய் தூள் கூட லைட்டாக போட்டுக்கலாம். அதுக்கு எல்லாம் செஃப் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொன்னிறமாக வறுத்துக்கிட்டு அதோட ஸ்மெல்லு தான் வருது. சூப்பராக இருக்குது வாசனை. இப்போ இதை பவுடர் பண்ணும்போது பார்ப்போமா? இது வந்து லாஸ்ட்டாக இதை நல்லா வறுப்பட்டு முடிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து துருவன தேங்காய் அதுவும் மெயின் வறுத்து எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு நம்ம குழம்புக்கு எவ்வளோ போட்டு அரைச்சி ஊற்றுமோ அவ்வளோ அளவு இதிலே போட்டு வறுத்து எடுத்துக்கணும். சூப்பர். வறுத்த மசாலா இன்னைக்கு செமையான ஒரு மட்டன் குழம்பு காம்பினேஷனாக இருக்க போகுது. நல்லா வறுத்துச்சு. ஆஃப் பண்ண போகிறோம். தேங்காய் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண போகிறோம். நாளைக்கு வந்து தேங்காய் போட்டுக்கலாம். ஓகே, இதை வச்சு போடுறது தேங்காய் போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு. வாசனை சூப்பராக வருது. மசாலா செமையாக ரெடி ஆகிட்டு. மட்டனை ஃபஸ்ட்டு வேக வைக்க போகிறீங்களா? மஞ்சள் தூள் போடுறோம். ஓகே, மட்டன் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அதில் மஞ்சள் தூள். வேறு என்ன போட போகிறீங்க? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகே, பெப்பர் போட்டுக்கலாம். தக்காளி பழம் வதக்கிறது கொஞ்சம் விசிலில் கொஞ்சம். இது கொஞ்சம் சூப்பு மாதிரி குடிப்போம்ல, அப்போ அந்த டேஸ்ட்டில் கொஞ்சம் நம்மளோட வீட்டு மிளகாய் தூள் கொஞ்சமாக. ஓகே, இது கொஞ்சம் நான் நிறையவே போட்டிருக்கேன். அதான் மஞ்சள் தூள் மாதிரி போடுவேன். கறிலி அப்படியே போட்டுக்கலாம். போடணும். போட்டாச்சு. உப்பு, கருவேப்பிலை முழுசாவே போட்டு. கொத்தமல்லி கொஞ்சோண்டு தான் இருக்கு. புதினா கலெக்ட் பண்ணணும். கலக்கியாச்சு. குக்கர் விசில் போட்டு வச்சிடணும் அடுப்பில். ஆமாம், ரெடி பண்ணுறதுக்கு குழம்புக்கு எல்லாமே வெங்காயம் ரெடி பண்ண போகிறோம். இதையும் அரைச்சிடணும். மசாலா எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். இதில் வந்து கசகசாவும் போட்டுவாங்க. கசகசாவும் போட்டுருக்கோம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தேங்காய் கூட இன்னும் கொஞ்சம் போட்டுப்போம்ல. தேங்காய் வேணா இன்னும் போட்டுக்கலாம். தண்ணி வேணாலும் ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் காட்டுடி. என்னன்னா எங்கள் அம்மா கொஞ்சம் திக்காக அரைக்க சொன்னால் நல்லா தண்ணி ஊற்றி சட்னி மாதிரி அரைச்சி வச்சுருக்காங்க பாத்துருக்கோம். குழம்புல எப்படி தண்ணி ஊற்றும்ல அதை. இதனால கொஞ்சம் கட்டியாக போட்டு செஞ்சுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி எங்கள் அம்மா இப்பவே தண்ணி ஊற்றி சட்னி வச்சு. அம்மா உனக்கு எதுக்கு கஷ்டம் முன்னாடியே தண்ணி ஊற்றிட்டாங்க. தோசை சுட்டு சட்னி கொஞ்சம் ஃபன் பண்ணுறீங்க. ஓகே, மட்டன் குழம்பு கேன்சல். அதுக்கு பதிலாக தோசையை ஊற்றி சட்னி ரெடியாக இருக்குது. தொட்டு சாப்பிடுக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பட்டை, ஒரு கிராம்பு. ஆல்ரெடி அதில் ஒரு கிராம்பு போட்டுட்டோம். இதில் ஒன்று. அப்புறம் லைட்டாக ஜீரகம், கரும்படி, அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை. ஓகே, அந்த கல்பாசி வேற மட்டன் நடுவில் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுவாங்கல்ல, அது வந்து இல்லை, அதுவும் போட்டிருக்கு. அது எனக்கு மிஸ்ஸிங். அது போட்டால் சூப்பராக வாசனை வரும். குழம்பு காஞ்சிச்சு. கருவேப்பிலை போட்டுட்டு எஸ்கேப் ஆகிடு. டெக்னிக்கை ஃபாலோ பண்ணேன்.
எப்படி கவுத்து போட்டு அரிஞ்சு வச்சுருக்காங்க. எல்லாம் தட்டை நேரம் வச்சுருப்பாங்க. தக்காளி வெங்காயம்லாம் வச்சு நானும் அதோடய நம்ம வந்து திருப்பி வச்சுருக்கோம். இப்படிதான் பண்ணணும். மட்டன்லேயே ஃபேட் நிறையா இருக்கும். இதுவே டேஸ்ட் வந்துடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம விசில் வச்சு வேக வச்சு போட்டிருக்கோம். ஒரு 10 ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வேக வச்ச சூப்பில் பார்த்து அவ்வளோலாம் வேறு திறக்க முடியல, அவ்வளோ டைட்டாக இருக்குது. ஸ்பூனில் பார்த்து போடு, கல் உப்பு அதிகமாக கறிக்க போகுது. எவ்வளோ போடணும்? என்னம்மா சைடில் அம்மா வேற ஊட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இதில் போடு போடு, உப்பு போட்டு மேனேஜ் பண்ணிடலாம். தக்காளி உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். ஓகே, மறுபடியும் அதே இதில் இருந்தால் என்ன சமையல் நம்மளுக்கு நல்லா கரெக்டாக சொல்லிடலாம். தக்காளியும் உருளைக்கிழங்கும் சேர்த்து போட்டாச்சு. உருளைக்கிழங்கு லைட்டாக தான் வதங்கியிருக்கோம். நம்ம வந்து இப்போ கொஞ்சமாக வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துட்டு மிளகாய் தூள் அரைக்க போகிறோம். காலி ஆயிடுச்சு. ஆமாம். அப்புறம் பெப்பர் கொஞ்சம் ஆல்ரெடி அதில் போட்டிருக்கோம். இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் அப்படியே கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கிட்டு அடுத்து என்ன? அடுத்து வந்து மஸ்டர்ட். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல, வறுத்து அரைச்ச மசாலாக்கள் இருங்கம்மா இருங்க. அம்மா ரெடியாக இருக்காங்க. இது பாரு லைட்டாக வதக்கி இப்போ அதை ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். எப்பயும் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச மட்டன் தண்ணி ஊற்றுவோம், சூப் ஊற்றுவோம். இந்த டைம் வந்து இந்த மசாலா ஊற்றியாச்சு. சூப் ரெடி ஆயிடுச்சு. வேக வச்சாச்சு மட்டன். இப்போ இதை கொஞ்சம் சூப்பு குடிச்சு பார்ப்போமா? மட்டன் ஜொலிக்குது அந்த மட்டனோட ஃபேட்லாம். இன்னைக்கு கொஞ்சமாக வாங்கினது. இன்னைக்கு 1/4 கிலோ தான் வாங்கியிருக்கோம். கொஞ்சமாக இருக்குது. இப்போ நல்லா வந்து நம்ம வாசனை சூப்பராக வருது. மசாலா ஸ்மெல்லு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம சூப் ரெடி பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் மட்டனும் சூப்பு தண்ணியும் சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம். ஓகே, செம்மையாக இருக்குது பார்க்கவே. இந்த மாதிரி குழம்பு வறுத்து அரைக்கிறது வாசனையும் சூப்பராக இருக்குது. அது எல்லாம் போடி மட்டன் பீசஸ்லாம் போட்டுக்கலாம். ஹார்ட் பீஸோட இருக்குது. ஹார்ட் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் போட்டு சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது. டேஸ்ட் எப்படி வருதுன்னு பார்க்கணும். என்னடி பண்ணிட்டு இருக்க? குழம்பு ரெடி ஆகுதா? கொதிச்சுட்டு இருக்கு. கொஞ்சோண்டு சூப் எடுத்து வச்சோம்ல. ஓகே ஓகே, சூடாக இருந்தது, அதனால பொறுமையாக தான் குடிக்கிறோம். இன்னுமே சுடுது. டேஸ்ட் சூப்பராக இருக்கு. நாங்கள் என்னென்ன போட்டோன்ட்டு உங்களுக்கு வீடியோவில் வரும். அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அதோட மட்டன் பீஸும் அதுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம வாங்கிட்டு வரும்போது எந்த பீஸ் வருதோ அதை பொறுத்து. எனக்கு லைட் அடிச்ச மாதிரி பிரைட்டாக இருக்கு. சூப்பராக இருக்குது. சூப்பர். குழம்பே கொதிக்குது, இன்னும் அதோட சூடு போகல. செமையாக இருக்குது. அதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் நாங்கள் போட்டு டேஸ்ட் பார்க்கறதுக்கு எங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி வேக வச்ச மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ கொஞ்சமாக இருந்தால் சரி, ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு 2 பேரும் பாதி சாப்பிட்டு ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்காம். எனக்கு ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி காரம் இல்லாமல் வச்சு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். நானும் பேபி தான். பாசமாக கொடுக்குறா. சூப்பராக இருக்கு. எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செமையாக இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா சுண்டி வந்துடுச்சு. டேஸ்ட்டு பார்க்க எல்லாரும் வெயிட்டிங்கில் இருக்கோம். ஒயிட் ரைஸ் இருக்குது. நான் முன்னாடி ஊற வச்சு ரெடியாக வச்சாச்சு சாப்பிட்றதுக்கு. ரசமும் நாங்கள் நேற்று வச்சது இருக்குது, எங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். மட்டன் பீஸ் இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் போட்டுடாமல் சாப்பிட்டு பார்ப்போம். வாவ், செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டு பார்க்குறியாடி? பார்க்குறேன். சாப்பிட்டு பாருடாம. ரொம்ப சூடாக இருக்குது. நான் இதுக்கே கொஞ்சம் நேரம் சாப்பாடு ஆற வச்சேன். குழம்பு ஊற்றினோடனே சூடாக. குழம்பு சூடாக இருக்குல்ல? சாப்பிட்டு பார்க்க வரதில்லை. சாப்பாடு நீ ஆற வச்சாலும் குழம்பு சுட இருக்குது. நான் உனக்கு முன்னாடியே குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டேன்டி. கொதிக்கும் போதே சூப்பராக இருந்துச்சு.
நல்லா இருந்தது. இப்போ நான் எப்படா சாப்பிடுவோன்னு வெயிட் எங்க பண்ணிட்டு அம்மா இருக்கேன். அங்க சைடுல ஆமா, சாப்பிட்டாங்க. எங்க அம்மா ஒரு 2 பிளேட்டு குட்டி பிளேட்ல தான் 2வது பிளேட் சாப்பிட்டுன்னு இருக்காங்க. பிளேட்டை கொஞ்சம் பார்க்குறீங்களா? இந்த பிளேட் தான் 2வது குட்டி பிளேட்ல சாப்பிட்டுருக்காங்க. நல்லா இருக்கா? அந்த வறுத்தரைச்ச மசாலா ஒரு ஃப்ளேவர்லாம் நல்லா இருந்தது. சூப்பரா இருக்கு. லைட்டா உப்பு பத்தல, பட் சூப்பரா இருக்கு. அம்மா உப்பு போட்டுருங்க, இப்பயே ஊற வச்சிடலாம். குழம்புல இருக்க அப்புறம் பீஸ் சப்பாத்தி சுட்டா கறிக்கும். எங்க அம்மா சப்பாத்திக்கு கறிக்குமே குழம்புல உப்பு நம்ம சாப்பிடும் போது போட்டுக்கலாம், அவங்களுக்கு வேணும்ன்ற அளவுக்கு. சூப்பராக இருக்கும். இருக்கா? பீஸும் சூப்பரா இருக்கு. எனக்கு ஊட்டி விடலாம். இது வரேன். ஒரு வாய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகே. அம்மா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. சூப்பராக இருக்குடா சொல்லுங்களா. முன்னாடி மட்டன் சூப்பராக இருக்கும் சாப்பாடு. மட்டன் எப்போவுமே சூப்பராக இருக்கும்னு தெரியும். செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. அந்த வறுத்து அரைச்ச மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி மசாலா வறுத்தரைச்சி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள்ல. ஒரே மாதிரியே வைக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, என்ன சொல்ல வரடி, நான் பசியில சாப்பிட்டு பேசினேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி இந்த பாருங்க. மாடல் செட்டிநாடு அதான் அந்த மாதிரிலாம் ஏதோ சொல்லுவாங்க, நம்மளுக்கு என்ன நேம் தெரியல. சிக்கன்லயும் இதே மாதிரி பண்ணலாம், மட்டன்லயும் ஆமாம், அப்படிதான் செட்டிநாட்டு குழம்பு மாதிரி இருக்கு. எங்க வீட்டுல இன்னைக்கு இதான் லஞ்சு. சூப்பர் லஞ்ச். ஆனால் நீங்களும் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். பாய்.